ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ நான் கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு, ஒரு சில பேர் காம்போடு போடுவாங்க, நான் காம்பை எடுத்துகிட்டு போடுறேன். ஸோ காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாளாக வகுந்து வச்சுட்டு அதை நம்ம வந்து காரக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு 10 இது வச்சு வச்சுருக்கேன், அதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இது பண்ண, இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நான் 1.5 பழம் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வணங்கிட்டுருக்கும். இப்போ சைடில் வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணிடலாம். எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இதில் மசாலாலாம் கலந்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நான் வந்துட்டு இப்படி செய்வேன். லைட்டாக எண்ணெயில் மட்டும் வெறும் இதை கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட்டுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நான் கடை சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாய் பொடி எல்லாம் அந்த வாசனை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்துட்டு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அந்த அரைச்ச அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் இது நல்லா கொதிஞ்ச பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்துட்டு இது வந்து பச்சை பயிறு போட்டு புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். அவன் காலையில் லஞ்சுக்கு காலைல சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ நான் இப்போ சமைக்கிறது வந்துட்டு மாமாவுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து சைடில் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இவர் வந்து சின்னவர் இப்போ தான் எழுந்து வர்றாரு. குட் மார்னிங் ஹர்ஷா. கோபம் தான் வரும் அவருக்கு. என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்? டீ குடிக்கிறியா? காஃபியா டீயா? இவர் ஆக்சுவலாக இன்னும் பேச ஆரம்பிக்கலை, மெதுவாக தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லியா ஹர்ஷோ? குட் மார்னிங் சொல்லு. இங்கே பாரு. ஸோ ஒரு வேளையாக அவர் வந்து சமாதானம் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
நான் இப்போ வந்து சாப்பாடு குழம்பெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கத்திரிக்காவை அப்படியே போட்டு, எனக்கு கத்திரிக்காய் வந்து ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் சரி உங்களுக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த கத்திரிக்காய் வணக்கி போட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு எண்ணெய் வதக்கி போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நிஜமாகவே வந்து கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுங்க. ஓகே உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருங்க. இன்னும் நிறைய வீடியோங்களை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.